மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சிபி சந்தர். மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மேல் இருந்த ஒட்டுமொத்த அந்த பார்வையும் மாறி ஒரு சாதி கட்சிங்கிற அடையாளம் அவர்களுக்கு வந்தது. ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு தான் அவர் விருப்பப்படுறார். அன்புமணி அவர்கள் பாஜக விருப்பத்துக்கு இது பண்றாரு. ஸோ ரெண்டும் இரண்டு முனைகளா இருக்கு. திமுக கூட்டணிக்கு தூது விடுகிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அண்ணாமலையினுடைய செயல்பாடு தன்னை சுய விளம்பரப்படுத்திக் கொள்வதில் இருந்த ஆர்வம் கட்சியை வளர்த்துவதற்கு இல்லை அப்படிங்கிற மேலெழுந்து வாரியான குற்றச்சாட்டு தான் பாஜகவினுடைய தலைமைக்கு சென்றது. பாஜக என்ன முடிவுகள் எடுத்தாலும் சரி, தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதில் மக்கள் இடம் தர மாட்டார்கள் என்பதுதான் நிஜம். வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எந்த வெளிப்படைத்தன்மையும் இருக்காது. திமுகவுக்கு விழுகிற வாக்குகளை சிதறடிப்பதற்கு நான் பயன்படுகிறேன். அதுக்கு எனக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க. கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சார். வணக்கம். வணக்கம். முதலாவதாக ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி, இவங்க ரெண்டு பேருக்கான மோதல்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியை துவங்கும் பொழுது சமூக நீதி, வன்னியர்களுக்கான கல்வி, வேலை வாய்ப்புகளை கேட்ட இடஒதுக்கீடு, இதுதான் மையமாக வச்சு அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்ன சில சூளுரைகள், கருத்துக்களில் சூளுரைகள், இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டோம், அதே மாதிரி இந்த கட்சியை வச்சு யாரும் அரசு பொறுப்புக்கு நாங்கள் போக மாட்டோம், அமைச்சர், எம்பி, எம்எல்ஏ அந்த மாதிரி பொறுப்புகளுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலை தமிழக அரசியலில் ரொம்ப புதுசாக இருந்தது அந்த காலகட்டங்களில். ஸோ பெருவாரியான வன்னியர் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தங்களுக்கான கட்சின்னு ஒரு கருதி அதில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. சமூக நீதியின் அடிப்படையில் அவங்களுடைய கொள்கை ஆசானை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ், இது எல்லாத்துக்கும் உடன்பாடான ஒரு கொள்கை ஆசான்களை வச்சு தான் அவங்க கட்சி துவங்கினது. ஆரம்பத்தில் வீறு கொண்டு எழுந்த ஒரு கட்சி. பிறகு தேர்தல் வெற்றி அல்லது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சில சமரசங்களால் வந்த வினைகள் அதிமுக, திமுக, திமுக, அதிமுகன்னு தேர்தல் காலங்களில் அவங்க பேரம் பேசுறது பட்டவர்த்தனமாக மக்களுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. அதை தாண்டி என்ன சூளுரையை ஆரம்பத்தில் பாமகவில் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்தாங்களோ அதற்கு நேர்மாறாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய வாரிசான அன்புமணியை தலைவராக்கினார். அன்புமணி தலைவராக்கினதுக்கு பிறகு அவரும் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு இருந்த ஒரு தலைவராக தான் அவர் இருந்தார். அப்பவும் அவர்கள் மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிறது, பாஜக, அதிமுக, பாஜக, அதிமுக. அப்போ தேர்தல்னாவே பாமக என்ன பேரம் பேச போகுது அப்படிங்கிற மாதிரி தான் காட்சிகள் விரிந்து அந்த கட்சி மேலே ஒரு முத்திரை. அதே மாதிரி இடையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தடுமாற்றம், தங்களுக்கு ஒரு பெயர் கிடைக்கணும் அல்லது அந்த கட்சியை மீண்டும் பலப்படுத்தணுங்கிற காலகட்டத்தில் வரும்போது குறிப்பிட்ட மாதிரி ஆணவ கொலைகள் கையில் எடுத்த ஒரு விஷயம் தமிழகத்தில் அவங்கள ஒரு அனாதையாக்கின மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. தனிப்பட்ட முறையில் பாமகனாவே அது ஒரு சாதிய கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை மக்களுக்கு விழுந்துருச்சு. ஏன்னா அந்த ஆணவ கொலைகள்ங்கிற அந்த கொலைகளை கையில் எடுத்ததுனால அதனால் அது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு கட்சி மாதிரி மாறிடுச்சு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி துவங்கிய பொழுது அவருடைய சொந்த ஊர் மதுரை, ஆனால் அவர் தேர்ந்தெடுத்து நின்ன தொகுதி ரிஷிவந்தியம். அப்போது வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மக்கள் தேமுதிகவில் தங்களை இணைச்சிக்கிட்டாங்க. அது அந்த விதத்தில் பாமக அந்த இதுலேயும் கொஞ்சம் பலவீனமாச்சு. அதற்கு பிறகு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றுக்கிட்டே வருது. அதில் பாமக இடம்பெறவே முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, இடம்பெற முடியல. கடைசியாக அவங்க சந்தித்த அத்தனை தேர்தலுமே அவங்களுடைய தேர்தல் உத்திக்கு தோல்வியை தான் முடிஞ்சதே ஒழிய வெற்றியாக அமையலை. இப்படி ஒரு காலகட்டம், தொண்டர்களுக்குள்ள நெருக்கடி, அவர் கொடுத்த வாக்குறுதி மீறல்ங்கிற ஒரு தள்ளாட்டமான நிலைமைக்கு பாமக தள்ளப்பட்டுச்சு. தள்ளப்பட்டதற்கான காரணங்கள் இதுதான். இடையில் அவர் மேல் எழுந்த குற்றச்சாட்டுகள் என்னன்னா, சாதியை வைத்து அரசியல் செய்கிறார், ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாட்டின்படி அவர் சாதியை வைத்து அரசியல் செய்கிறாருங்கிற பார்வையும் ஜனநாயக சக்திகளுக்கு அவர் மேலே விழுந்தது. அப்போ
மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மேல் இருந்த ஒட்டுமொத்த அந்த பார்வையும் மாறி ஒரு சாதி கட்சிங்கிற அடையாளம் அவர்களுக்கு வந்தது. அதற்கு பிறகு கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால மேடையில் பொறுப்புகளை போடுகிற விஷயத்தில் அப்பா மகனுக்கு நேரடியாகவே அந்த பொதுக்குழுவில் சண்டை வந்துச்சு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, நான் எடுக்கிறதா முடிவு, இது ஏன் கட்சி, நான் உண்டாக்குன கட்சி அப்படின்னு தன்னுடைய பொண்ணுனுடைய வாரிசுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. அந்த பொறுப்பு கொடுத்தது வந்து அன்புமணி அவர்களுக்கு பிடிக்கல. ஸோ அப்போ இருந்தே சமாதான பேச்சுவார்த்தைகள், தேர்தல் பேச்சுவார்த்தைகள், யார் பொறுப்பில் போடணும் போடக்கூடாது அப்படிங்கிற விவாதங்கள் அந்த கட்சிக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு. கடைசியாக அந்த அன்புமணி வைத்த கோரிக்கைகள் அல்லது அதுக்கு மறுப்பு தெரிவித்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு புள்ளியில் அவங்களால இணைய முடியல. அதனால் வந்து அந்த தலைமை பொறுப்பை, இனி முடிவெடுக்கும் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ் பேட்டி கொடுத்தார். ஆனால் தேர்தல் அங்கீகாரம் அவங்க வாங்கின போது தலைவர் வந்து அன்புமணி அவர்கள். ஆக இந்த தேர்தல் ஆணையம் இதை ஒத்துக்குதா ஒத்துக்கலையா அப்படிங்கிறது காலப்போக்கில் வழக்குகள் தான் முடிவு செய்யும். இப்போ பொறுத்தளவுக்கு அன்புமணி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைப்பதற்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி அவருக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க சந்தித்த தேர்தல் அத்தனைகளையும் தோல்வி. ஆக தோல்வி அடைகிற ஒரு கட்சியில் போய் மறுபடியும் தோல்வியை அடைஞ்சோம்னா, ஏற்கனவே இப்போ நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தேமுதிக போன்ற கட்சிகள் இருக்கு, ஏற்கனவே பல தோல்விகளை சந்தித்த பாமக இப்போ ஒரு துவண்டு போன ஒரு மனநிலையில் இருக்கு. மீண்டும் ஒரு தோல்வியை சந்தித்தால் அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் மனச்சோர்வு அடைஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றுறதே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலையில் இப்போ தானே ஒரு முடிவெடுப்பதாக ராமதாஸ் எடுத்திருக்கார். இப்போ நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது என்னன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு தான் அவர் வந்து விருப்பப்படுறார். அன்புமணி அவர்கள் பாஜக விருப்பத்துக்கு இது பண்றாரு. ஸோ ரெண்டும் இரண்டு முனைகளாக இருக்கு. ஒருவேளை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வேறு ஒரு முடிவு எடுக்கிறாரா, அதாவது திமுக கூட்டணிக்கு தூது விடுகிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஆனால் நம்மை பொறுத்தவரை ஒரு நடுநிலையா இருந்து அந்த கட்சியை நம்ம பார்க்கும்போது, ஒரு அம்பேத்கரையும் பெரியாரையும் காரல் மார்க்ஸையும் உள்வாங்கின ஒரு கட்சி இன்றைக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக எப்படியாவது காலூன்றி விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க அதிதீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று கூட அமித்ஷா வந்து பேசிட்டு இருக்காரு. நம்மை பொறுத்தவரை தமிழ்நாடு வந்து ஒரு பெரியார் மண்ணுன்னு சொல்றது, பகுத்தறிவு ஊன்றிய ஒரு மண், பழமைவாதங்களை கடந்து ஒரு அறிவியலா சிந்திக்கிற ஒரு நாடு தமிழ்நாடு. இதுல பழமைவாத கட்சியான பாஜக காலூன்றுவதற்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் அதை நம்ம ஏத்துக்க முடியாது. அது அன்புமணியா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்தாலும், பாஜகங்கிற அந்த பழமைவாத மதவாத கட்சிக்கு தமிழ்நாட்டில் இடம் கொடுப்பவர்களை நாம் ஒரு காலம் ஒத்துக்கொள்ள முடியாது, தமிழர்களும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அன்புமணி வந்து என்ன முடிவெடுப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாமக வந்து உடைந்து போக வாய்ப்புகள் இருக்கா? அன்புமணிக்கு இப்ப என்னன்னா, அதிமுக போன தேர்தலில் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அந்த மக்களவை உறுப்பினர் பதவி அதிமுக கொடுக்குன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அவங்க கொடுப்பாங்களா இல்லையானா அவங்களுக்குள்ள நடந்த ஒரு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் இருக்கு. அதனால அந்த கோபம் வந்து அதிமுக மேல அன்புமணிக்கு இருக்கு. அதனால் அவர் பாஜக முடிவை தான் அவர் எடுப்பார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் மாற்றம் வந்து உறுதியாக்கப்பட்டுள்ளது. இனி வந்து பாஜகவோட அரசியல் நகர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றது முதல் இன்னைக்கு மாற்றம் செய்வது உறுதிங்கிற வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், கர்நாடகத்தில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ஒரு ஆளுமை உள்ள நபர் அப்படிங்கிறதுனால தான் தமிழக பாஜக தலைமை அவரை வந்து தலைவராக போட்டாங்க. ஆனால் அவர் தலைவராக வந்ததற்கு பிறகு திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக தான் வந்து பல யுத்திகளை அவர் கையாண்டார். அதையும் தாண்டி அவர் தலைவராக இருக்கும்போதே ராஜா போன்றவர்கள் வந்து தமிழகத்தில் ஒரு மதவாதங்களை ஊன்றதுக்காக பல விஷயங்களை, திருப்பரங்குன்ற மாதிரி விஷயங்களை அவங்க கையில் எடுத்தாங்க. அவர்கள் எடுத்த எல்லாமே அவர்களுக்கு தோல்வியாக தான் முடிஞ்சுது. அதற்கு பிறகு தமிழக பாஜகவிலிருந்தே எஸ்வி சேகர் போன்ற முன்னணி பொறுப்பாளர்கள் கூட அண்ணாமலை மேலே கடுமையான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. எஸ்வி சேகர், காயத்ரி ரகுராம் போன்றவர்கள் எந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சாங்கன்னா, ஊருக்குள்ளே யாரெல்லாம் ரவுடிகளாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் வம்புக்கு கட்சியில் சேர்த்துட்டாரு,
ஸோ பாஜகங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு கட்சி வேற மாதிரி ஒரு பார்வையில் இருந்த கட்சி ஒரு ரவுடி கட்சி அல்லது பாலியல் வன்முறைகளை தூண்டுற ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அண்ணாமலை வந்ததற்கு பிறகுதான் பாஜக மேல தமிழ்நாட்டில், வடநாட்டில் அந்த மாதிரி பேர் ஏற்கனவே பாஜகவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் பாஜகவில் ஒரு இலக்கணேசன், சிபி ராதாகிருஷ்ணன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை போன்ற ஒரு தலைவராக இருக்கும் போதெல்லாம் பாஜகவுக்கு இப்படி ஒரு பேர் இல்லை. அண்ணாமலை வந்ததற்கு பிறகு பாஜக வந்து டெய்லி செய்தித்தாள்களில் வருகிற அளவிற்கு அது பெயர் எடுத்தது. ஆனால் எந்த மாதிரி பெயர் எடுத்ததுன்னா ஒரு கெட்ட பெயரை தான் எடுத்தது. இதை நம்ம சொல்லலை, பாஜகவில் இருக்கிற முன்னணி பொறுப்பாளர்களே வந்து அண்ணாமலையின் மீது கடும் குற்றச்சாட்டை வச்சாங்க. இன்னொன்று, பாஜகவில் வந்து பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதார் அப்படிங்கிற ஒரு பிரிவு மிக வேகமாக உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டி அவங்க வைக்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த கடந்த 3.5 ஆண்டுகளில் அண்ணாமலையினுடைய செயல்பாடு தன்னை சுய விளம்பரப்படுத்திக் கொள்வதில் இருந்த ஆர்வம் கட்சியை வளர்த்துவதற்கு இல்லை அப்படிங்கிற மேலெழுந்து வாரியான குற்றச்சாட்டு தான் பாஜகவினுடைய தலைமைக்கு சென்றிருக்கு. அதனால அண்ணாமலுடைய மாற்றம் என்பது அவங்களுடைய பைலா பிரகாரம் 3 வருடம் தான் ஒருத்தர் தலைவராக இருக்க முடியும், அதுக்கப்புறம் தலைவராக இருக்க முடியாது. அது வந்து பாஜகவினுடைய பைலா, அவங்களுடைய கொள்கை. அந்த அளவில் பாஜகவினுடைய மாற்றம் என்பது உறுதிதான். இன்னொன்று, இந்த மாற்றம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பாரதிய ஜனதாவுடைய தலைமை ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கு, இன்னொரு 3-4 ஆண்டுகள் இருக்க போகுது. இந்த ஆட்சியில் இருக்கும்போது அவர்கள் குறிவைத்து செயல்படுவது வந்து தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்த சன்பரிவார் கும்பல்கள், சனாதன சக்திகள் உள்ள வந்து அரசியல்ல கால் ஊன்றணும் உங்களுக்கு பகிரத பிரயத்தனம் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு பல்வேறு யுத்திகள் அவங்க செய்கிறாங்க. மோடி ஆகட்டும், அமித்ஷாவாகட்டும், மற்ற எல்லாருமே இங்க இருக்கிற திமுக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிறது, அதை தாண்டி மதவாத சக்திகளுக்கு ஊக்கம் கொடுக்கிறது, சிதறி கிடக்கிற சாதிய அமைப்புகள் எல்லாம் வந்து ஓர்மைப்படுத்தி அவங்கள சாதியை அந்த வெறியை வந்து ஊக்குவிக்கிறது, மதவெறியை ஊக்குவிக்கிறது போன்ற பல்வேறு உத்திகளை பாஜக செஞ்சிட்டு இருக்கு. அதே தான் வந்து அண்ணாமலை அதைத்தான் கூர்மைப்படுத்தினாரே ஒழிய மக்கள் போராட்டத்தில் அண்ணாமலையினுடைய தலைமையில் இயங்கிய பாஜக மக்கள் போராட்டத்தில் எதை கையில் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, பூஜ்யமா இருக்கு. மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு, எந்த பிரச்சனையிலையும் பாஜக தன்னை முன்னிலைப்படுத்தி போராடியதே இல்லை. இப்போ பாஜக செஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு பாஜக இங்க இருக்கிற பாஜகவினுடைய தலைமை தான் ஒன்றிய அரசுல வந்து அதிகாரத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எந்த நிதியையும் வந்து அவங்க தரல. அப்ப தமிழ்நாட்டு பாஜக தமிழக மக்களின் மீது அக்கறை இருந்தால் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் கொடுக்க வேண்டும்னு வாதாடி பெற்றிருந்தாங்கன்னா இன்றைக்கு பாஜக வந்து மக்களிடத்துல ஒரு நல்ல பெயர் எடுத்திருக்கும். ஆனால் அவங்க அதை செய்யல. நீட்டுக்கு எதிராக நீட் வந்து பல மாணவிகளுடைய மருத்துவ கனவை சிதைக்கிற ஒரு யமனம் மாறி நிற்குது. அதை இவர்கள் வந்து பாஜக அரசிடம் ஒன்றிய அரசிடம் முறையிட்டு நீட் தேர்வு தமிழகத்திற்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒன்று சேர்ந்திருக்கணும், அதுவும் செய்யலை. அதே மாதிரி வக்பு திருத்த சட்டம் ஒன்றிய அரசை கொண்டு வந்த போது தமிழக மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு அவங்க பார்த்து, இப்ப பாஜகங்கிற கட்சி தமிழக மக்களுக்கான கட்சி அப்படின்னா தமிழக மக்களுக்கு என்ன நலனோ அதை செய்யணும். அதை விட்டுட்டு ஒன்றிய அரசுக்கு வலு சேர்க்கிற விதமா தமிழக மக்களுக்கு எதிராக நிற்கிற ஒரு துரோகத்தை மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதனால பாஜக என்ன முடிவுகள் எடுத்தாலும் சரி தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பே இல்லை, அதில் மக்கள் இடம் தர மாட்டார்கள் என்பதுதான் நிஜம். பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறதுக்கு காரணமே அதிமுக பாஜகவோட கூட்டணி தானா? அண்ணாமலைக்கு வந்து அதிமுக நெருக்கடி கொடுக்கல, அதிமுக வந்து தாங்கள் வெற்றி பெற வேண்டும்ங்கிறதுக்காக சில ஸ்ட்ராட்டஜிகள் அவங்களுக்கு தேவைப்படும். ஏன் அவங்க வந்து அண்ணாமலையை சேர்த்துக் கொள்வதற்கு பயப்படுகிறார்கள் என்றால், அண்ணாமலையினுடைய ஒரு அரைவே கட்டுத்தனமான பேச்சு, வரலாற்று தரவுகள் இல்லாத பேச்சு, நடக்காத ஒன்றை நடந்ததா சொல்ற ஒரு போக்கு. இன்னைக்கு வரலாறுகளை வந்து நீங்க சரியா சொல்லணும்னா அந்த வரலாற்றை படிச்சிருக்கணும். வரலாறு தெரியலன்னா வரலாறை தொடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் கையில் வந்து ஆண்ட்ராய்ட் போன்ஸ் வச்சிருக்காங்க, நம்ம சொல்றதை உடனே தட்டி பார்த்துருவாங்க. ஆக அண்ணாமலையினுடைய காலகட்டத்தில் அவர் பேசிய வரலாற்று தரவுகள் அவ்வளவும் பொய் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதற்கு அடுத்தபடி இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி.
அப்ப எடப்பாடி பழனிசாமியார் ஒரு 3.5 அல்லது 4 வருடங்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர், ஒரு பொறுப்புக்குரியவர். இன்றைக்கு எம்ஜிஆர் இருந்த இடத்தில் எடப்பாடியார் இருக்கிறார், ஜெயலலிதா இருந்த இடத்தில் எடப்பாடியார் இருக்கிறார். நம்ம அவருடைய தனிப்பட்ட ஆளுமை, அவருடைய தனிப்பட்ட திறமை அல்லது தனிப்பட்ட கவர்ச்சி இதெல்லாம் கடந்து அவர் ஒரு முதலமைச்சராய் இருந்தவர், ஒரு கட்சியினுடைய தலைவர். அவரை நாம எப்படி பேசணும்னு இருக்கு. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர். அப்ப அவரை பேசும்போது ஒரு மரியாதை குறைவான சொல்லை பயன்படுத்துவது தவறு. அண்ணாமலை தற்குறி எடப்பாடி அப்படின்னு ஒரு மேடையில் பேசினார். என் உயிரே போனாலும் அதிமுகவோடு நான் கூட்டணி வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத பேசிட்டார். எல்லாவற்றையும் கடந்து அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரை அல்லது முன்னணி பொறுப்பாளர்களை பொறுத்தவரை 2 பேரை தெய்வமாக நினைக்கிறார்கள். ஒன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர், இன்னொன்று அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஜெயலலிதாவை பற்றி கீழ்த்தரமாக அண்ணாமலை பேசிவிட்டார். இது முன்னணி பொறுப்பாளர்களை மட்டுமல்ல, கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களையும் காயப்படுத்தி இருக்கு. அப்ப அண்ணாமலை தலைவராக பாஜகவில் இருந்து அந்த கூட்டணி அதிமுகவோடு இணைந்தால் அல்லது பாஜகவும் அதிமுகவும் இணைந்தால் அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே அந்த பாஜக கூட்டணியை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை ஜெயலலிதாவை கீழ்த்தரமா பேசினவர், எடப்பாடியை கீழ்த்தரமா பேசினவர். அதனால் அந்த கூட்டணிக்கு அதிமுக தொண்டர்களே வாக்களிக்க மாட்டார்கள்ங்கிற ஒரு பயத்துல தான் குறைந்தபட்சம் அண்ணாமலையை மாத்திட்டா பாஜகவோடு ஒரு நட்பு வரும் அப்படின்னு எடப்பாடியார் நினைக்கிறார். அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார். ஒன்று, அதனால் அண்ணாமலை மாற்றப்படுவது என்பது கூட்டணிக்கான அச்சாரம் தானே ஒழிய வேற ஒன்றும் பெரிய காரணமா இருக்க வாய்ப்பில்லை. சமீபத்துல நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது உண்மையான தகவலா சார்? அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை, ஆனா சந்திச்சது உண்மைங்கிற தகவல் வந்துருச்சு. ஏன்னா இப்போ ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை அப்படின்னா யாரு ரகசியமா நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு அமித்ஷாவை போய் எடப்பாடியார் மீட் பண்றார், அல்லது தளபதி ஸ்டாலின் போய் ராகுலை மீட் பண்றார். இதெல்லாம் வெளிப்படைத்தன்மை. அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி. எந்த வெளிப்படைத்தன்மையும் இருக்காது. அப்படி வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தான் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக போட்டோக்கள், புகைப்படங்கள் வெளியே வந்துருச்சு. அது ஒன்றும் மார்பின் இல்லை. அதுல அமர் பிரசாத் ரெட்டி இருக்காரு, அண்ணாமலை இருக்காரு, சீமான் இருக்காரு. இந்த போட்டோ வெளியாகிவிட்டது. ஆக நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்தது உண்மை. இது கூட்டணிக்கானதா அல்லது நாங்க தனிச்சு நின்னுக்கிறோம் எப்பவும் போல, எங்களுடைய கொள்கையே நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை என்பதுதான் நாம் தமிழருடைய கொள்கை. ஒருவேளை நான் கூட்டணி வைத்தால் நாம் தமிழர்கள் இருக்கிற தொண்டர்களே அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இளைஞர்கள் நீங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அதனால நாங்க இனிமேல் இங்க இருக்க வாய்ப்பு இல்லைன்ட்டு ஏற்கனவே உடைஞ்சு போன கப்பலா இருக்கிற நாம் தமிழர் கட்சி மேலும் அது உடைவதற்கான வாய்ப்பு இருக்கு கூட்டணி. அதனால நாங்க தனித்து நிற்கிறோம். தனித்து நின்று திமுகவை கடுமையாக எதிர்க்கிறோம். அப்ப திமுக ஓட்டை சிதறடிப்பதற்கான ஒரு கருவியா சீமான் பயன்படுத்தப்படலாம். கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு குறைவுதான். அப்படி கூட்டணி சேர்ந்தால் நாம் தமிழருங்கிற கட்சியினுடைய சுவடே இல்லாம போயிடும். ஏன்னா எடுத்துக்கிட்ட கொள்கையில ஒரு மாறுபட்ட கொள்கையா மாறுது. அந்த இளைஞர்கள் அதை விரும்ப மாட்டாங்க. ஆக திமுகவுக்கு விழுகிற வாக்குகளை சிதறடிப்பதற்கு நான் பயன்படுகிறேன், அதுக்கு எனக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்காக நிர்மலா சீதாராமனை சீமான் சந்தித்திருப்பது உண்மைதான். இந்த சர்ச்சை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது இதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மற்றும் பாஜக தலைவர் அண்ணாமலையும் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சங்கி என்றால் சக தோழன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவருக்கு பாஜகவோடு நெருக்கம் இருக்கு. இன்னொன்னு, சீமான் மீது எப்போது அவர் தந்தை பெரியார் அவர்களை கடுமையான குற்றச்சாட்டுகளை பெரியார் மீது முன்வைத்தாரோ அப்போதே அவர் RSSின் வலையில் வீழ்ந்து விட்டார். நாக்பூரால் இயக்கப்படுகிறார். ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் தான் நாம் தமிழருக்கான அந்த கட்சியினுடைய பெயரையே வாங்கி கொடுத்ததுங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய வெளியே வந்துருச்சு. ஸோ அவர் ஒரு RSSனுடைய கைப்பாவை தான். திமுகவை, பெரியாரை அல்லது பெரியாருங்கிற சித்தாந்த கோட்பாடுகளை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் சீமான் களமிறக்கப்பட்டார். அப்போ அவர் அரசியலுக்குள் நுழைந்த போது திமுகவை எப்படியாவது சிதறடிக்கணும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும்ங்கிற அந்த நோக்கத்துல தான் அவர் திமுக மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை, இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்தார்.
அப்ப திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் திமுக எடுத்துக்கொண்ட பெரியாருடைய கொள்கையை நீர்த்து போக வைக்கணும், அல்லது பெரியார் மீது இருக்கிற ஒரு பிம்பத்தை நீர்த்து போக வைக்கணுங்கிறதுக்காக தான் பெரியார் மேல அவர் குற்றச்சாட்டு வைத்தார். ஆனால் அதுவெல்லாம் இல்லை, சீமான் சொல்வது பொய், அப்பட்டமான பொய், அதற்கான எந்த விளக்கத்தையும் அவரிடம் எதிர்பார்க்க முடியாது, இல்லை என்பதால் இப்போது அவர் வெளிப்படையா RSS ஆதரிக்க ஆரம்பிச்சிருக்கார், வெளிப்படையா பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு தனியார் நிகழ்ச்சியில் அண்ணாமலை பங்கெடுத்துக்கிட்டது. அண்ணாமலையினுடைய தலைமையின் கீழ் பாஜக வேகமாக வளர்கிறது என்று அண்ணாமலை பாராட்டியதும், அண்ணாமலை சீமானை ஒரு தனித்துவமான தலைவர் என்று பாராட்டியதும் ஒரு பரஸ்பரமான ஒற்றுமைக்கான அடையாளம் தான். இன்னொரு தகவலும் பரவிட்டு இருக்கு சார். என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் என்னன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க போவதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இது மூலியமா அவருக்கு 80 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தால் 80 சீட்டுகள் கொடுக்கிற அளவுக்கு இருக்க வாய்ப்பில்லை. காரணம், பாஜக அதிமுகவோடு கூட்டணி என்பதற்காக தான் இவ்வளவு பகீரத பிரயத்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா எடப்பாடியார் சந்திக்கிறாங்க, செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற அமித்ஷாவை கூட அதிமுகவினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் சந்திக்கிறாங்க. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா, அதிமுக எப்படி பார்த்தாலும் பெரும்பான்மை 124 அப்படின்னா குறைந்தபட்சம் 160 தொகுதியில நின்னாகணும், அல்லது 170 தொகுதியில நின்னாகணும். மீதி இருக்கிற 30 அல்லது 54 தொகுதி அல்லது 60 தொகுதிகளில் பாஜகவுக்கு எவ்வளவு கொடுக்கிறது, அல்லது மற்ற கூட்டணி கட்சிகள் எடப்பாடியோடு பயணித்துக் கொண்டிருக்கிற தேமுதிக போன்ற கட்சிகள்லாம் உள்ள வருமா, அப்படி உள்ள வந்தால் அவர்களுக்கு எவ்வளவு கொடுக்கிறது, இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இந்த சிக்கல்ல கடந்த தேர்தலில் ஒரு 7 அல்லது 8% வாக்குகளை வாங்கிய நாம் தமிழர் அப்படின்னா கடந்த தேர்தலில் வாங்கினது, சட்டசமன்ற தேர்தலில் வாங்கினது, அதை வைத்து 80 சீட்டு கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம். காரணம், இடையில் ஏற்பட்ட நாம் தமிழருக்கு ஏற்பட்ட தொய்வு, நாம் தமிழில் ஏற்பட்டிருக்கிற அந்த விரிசல், நாம் தமிழிலிருந்து கொத்து கொத்தாய் வெளியேறிய தொண்டர்கள், இதை வைத்து பார்க்கும்போது இன்றைய நாம் தமிழருடைய வாக்கு சதவிகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 2.5% தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த 2.5%க்கு 80 சீட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது 100 விழுக்காடு உண்மைத்தன்மை அற்றது. அப்படி சீமான் எதிர்பார்த்தால் அதற்கு தோல்விதான் மிஞ்சும். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.